Hello guys, welcome to this Gaming channel. இன்னைக்கு நம்ம என்ன ஐடியா எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 கன் மேக்ஸில் 75 லெவலில் ரெட் பனியோட ஒரு தரமான அக்கௌண்ட் எடுத்து வந்திருக்கோம். இந்த தரமான அக்கௌண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை இப்போ தான் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் வந்து ஆளில் போட்டுக்கோங்க. அந்த பெல் பட்டன் ஆளில் போடுறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வீடியோ போடுறது வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் வந்து இந்த அக்கௌண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா மந்த்லி வீக்லி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மந்த்லி பார்த்திங்கன்னா 620 நாளைக்கு இருக்குது, வீக்லி 203 நாளைக்கு இருக்குது, வீக்லி லைட் 37 நாளைக்கு இருக்குது. வீக்லி லைட்டில் இப்போ தான் பார்க்குறேன் இதுதோ விட்டுருக்கானுங்க நமக்கு கரீனா காரணங்க. சரி எல்லாம் நம்மள்ட்ட இருந்து கொள்ளையடி இருக்குது. பண்டில் இருக்குங்க, பிளாக் கலர் ப்ளூ கலர் ரெண்டுமே தரமாக இருக்குது. இதை தவிர வேறு எனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கே 2 பண்டிலும் இருக்குது. அப்புறம் ரெட் கலரில் ஒரு ஃபுல் பண்டில், இது பிரசிலியன் பிளேயர் போட்டு விளாட்ற மாதிரி ஒரு நல்ல பண்டில். அப்புறம் வந்துட்டு ராவணன் பண்டில், இதுவுமே நல்லா இருக்குங்க. அப்புறம் பன்னியில் வந்து இன்குபேட்டர் பண்டில் இருக்குது, தேர்ட் பண்டில், இதுவுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் பன்னி இருக்குங்க, தரமான பண்டில், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஒரு பேண்ட், அதாவது அந்த பண்டில் வந்து பேண்ட் வந்து பக்காவாக இருக்கும். இது வந்து வார்லூப் பண்டில், இதுவுமே நல்ல பண்டில் தான். இது வந்துட்டு ஒரு ஃபேடட் வீல் பண்டில், இதுவுமே தரமாக இருக்குது. பூயா பாஸ் பண்டிலுங்க, நிறைய பூயா பாஸ் பண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பூயா பாஸ் பண்டில் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பச்சை கலர் ப்ளூ கலர் நிறைய ஜிங்கிச்சான்னு போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலரில் இது வந்து பூயா பாஸ் பண்டில் தான், அதுவுமே வந்து தரமாக இருக்குங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேப்டன் ஜாக்ஸ் பேர மாதிரி ஒரு பண்டில், ஆக்டோபஸ்லாம் பார்த்தீங்களா அங்கேயும் தவழ்ந்துக்கிட்டு இருக்குது, இதுவுமே வந்துட்டு நல்லாவே இருக்குது. புளித்தோல்லாம் போதுன மாதிரி ஒரு பண்டில் இருக்குது. அப்புறம் வந்து வாத்து வந்து சட்டையில் பார்த்தீங்களா டான்ஸ் ஆடிட்டு இருக்குது, இது வந்து ஒரு பூயா பாஸ் பண்டில், இதுவுமே நல்லா இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இது வந்து போயா பாஸ் பண்டில் தாங்க. இது வந்து கையில் இதெல்லாம் அந்த மோமோ பொம்மையாட்டு ஏதோ கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆர்ம்ஸ் மாதிரி கையெல்லாம் வருது, அதுவும் போயா பாஸ் பண்டில் தான். இது வந்து ஏதோ மின்னெல்லாம் வெட்டுது, அதுவும் போயா பாஸ் பண்டில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், இது வந்து தரமான பண்டிலுங்க, இதுவுமே வந்து போயா பாஸ் பண்டில் தான். இதுக்கப்புறம் இது வந்து ஒரு ப்ளூ கலர் பண்டில், இதுவுமே நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து கோட் சூட்லாம் போட்டாங்க, இங்கே ஏதோ தீயெல்லாம் பத்துது, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது வந்து மிஸ்ட்ரி ஷாப் பண்டில் நினைக்கிறேன், இது வந்து ஃப்ரீயாக விட்ட பண்டில், இதுவுமே நல்லா இருக்குது. இது வந்து ஒரு எலைட் பாஸ் பண்டில் நினைக்கிறேன், இதுவுமே வந்து தரமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பேண்டிட் பண்டில் நிறைய வந்து ராமர் பண்டில் நிறைய இருக்குங்க அக்கௌண்ட்டுக்குள்ளே. இந்த அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷனும் பக்காவாக இருக்குங்க. நீங்களும் வந்து பின்னாடி ஓடிட்டுருக்கேன், அந்த ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோக்கர் பண்டில் நிறைய இருக்குங்க. இது வந்து ஒரு பன்னி பண்டில், அதாவது பன்னினா வந்து டெடி பேர் பண்டிலுங்க, சாரி. அதுக்கப்புறம் இது ஒரு ஜோக்கர் பண்டில், இது ஜோக்கராக ராஜாவானே தெரியலங்க, ராஜா பண்டில் போல். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஃப்ரீயாக விட்ட பண்டில், இதுவுமே வந்து நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் பாய் பண்டிலுங்க, அதாவது வந்து இது வந்து ரேரான பண்டில் சொல்ல முடியாது, ஆனால் வந்து நல்லாவே இருக்கும். இது வந்து ஒரு கரடி பண்டில், இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது மனித உருவத்திலேருந்து நான் வேறு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பண்டில். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இது என்ன பண்டிலே தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேக்கினா பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பச்சை கலர் ஜிங்கிச்சா, இந்த பண்டில் தாங்க, இந்த ஒரு பச்சை கலர் ஜிங்கிச்சா, இதை வந்து நம்ம விடவே மாட்டோம். இது வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு பண்டில், இதுவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அனிமேஷனில் ஒரு பண்டில், அதுவுமே வந்து நல்லா இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. மெயினான பண்டில் மட்டும் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு பண்டில், இதுவுமே நல்லா இருக்குது, பிள்ளைகளுக்கு கவரலாம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 பேக் வச்சு ட்ராகன் டேட்டூலாம் குத்தி இருக்கிறான், அதுவுமே நல்லா இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி கோகுல், அதாவது ஓல்டில் குட்டி கோகுல் போட்ட விளாண்ட ஒரு பண்டிலுமே இருக்குது. அப்புறம் இன்குபேட்டரில் வந்து ஒரு பேய் மூஞ்சி பண்டில்லாம் இருக்குது, இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராபிக்கல் பேரட்டோட கொலாபரேஷன் ஒரு பண்டில் இருக்குது, அது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து மேஜிக் ப்ளூ டாங்க நினைக்கிறேன் அந்த பண்டில், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து மினி பிடிக்கு மாதிரி போட்டு விளாட்லாங்க, இதுவுமே இந்த பண்டிலுமே தரமாக இருக்குது. இந்த பண்டில் வந்து எனக்கும் வந்து ரொம்ப பிடிக்குங்க. இந்த பண்டில் யாருக்கா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஜெர்சி இருக்குது, அப்புறம் ஒரு பிங்க் கலர் ஜெர்சியும் இருக்குது. இந்த அக்கௌண்ட் வந்து வால்ட்டு வந்து இவ்வளோ தாங்க, இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. கீழே வந்து ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் பண்டில்ஸும் நிறைய வந்து அவைலபிள் தான். அதுக்கப்புறம் வந்து எமௌண்ட் கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம் வாங்க. எமௌண்ட் 87 மேக்ஸுங்க, தரமாக இருக்கும் இந்த எமௌண்ட்டு. இது வந்து யாருக்காவது பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள். யூஎம்பி மேக்ஸுங்க, வேறு என்னடா வேணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கே இருக்குங்க, அதாவது ஐடியில். அப்புறம் பார்த்திங்கன்னா கோப்ரா MP40 மேக்ஸுங்க, நிறைய பேருக்கு MP40 மேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இந்த ஐடியில் மேக்ஸுங்க, யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்பால் கொலாபரேஷனில் விட்ட 2 எமௌண்ட் இருக்குது. இந்த 2 எமௌண்ட்டுமே தரமாக இருக்குங்க. இது வந்து 2வது எமௌண்ட்டுங்க, இதையும் பார்த்துக்கோங்க. ஃபுட்பால்லாம் இங்கே ஸ்டக் ஆகுது. அப்புறம் நாய் டான்ஸு, அப்புறம் மிஷின் கம்ப்ளீட் பண்ணுற ஒரு எமௌண்ட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன் பஞ்ச் மேன் ஒரு எமௌண்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பூயான் அப்படி சொல்கிற மாதிரி இந்த எமௌண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. உங்களுக்கும் பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எமௌண்ட். அதனால தான் 2வது தடவை உங்களுக்கு காட்டி போட்டு காட்டுறேன், அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ பண்ணுறாங்க, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏதோ ரெட் கலராக சுற்றி வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கேனன் மேலே காலை வச்சு இது பண்ணுறேன், அதாவது அந்த ஜாக்ஸ் பேரோ பண்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த பண்டிலோட. அப்புறம் வாத்து டான்ஸுங்க, இதுவுமே நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தவளை மேலே ஏறி கொஞ்சம் சவாரி பண்ணுறாங்க, இதுவுமே வந்து தரமாக இருக்குது. பூயா பாஸ் எமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குதிரை மேலே ஏறி கொஞ்சம் சவாரி பண்ணுறான், இதுவுமே நல்லா இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது இமேஜினேஷனில் அந்த குதிரை மாதிரி இருக்குது. அப்புறம் ட்ரம்ஸ் அடிக்கிறான், அதாவது ட்ரம்ஸ் இல்லைங்க, ஏதோ கோடி மாதிரி ஏதோ வருது, அதை பிடிச்சி அடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்து பூயா பாஸ் பண்டில், அதாவது பூயா பாஸ் பண்டில் வந்து அந்த எமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை அது வந்து ஃப்ரீயாக விட்டு பண்ணுங்க, சாரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய அமௌண்ட் இருக்குது, அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ண பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக ஏதாவது பேசியிருந்தா அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க, நான் வந்து அடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். அனிமேஷன் வந்து இது வந்து நிறையா இருக்குங்க.
அதாவது பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு ட்ராகன் அனிமேஷன், அப்புறம் 4 பேருக்கு வந்துட்டு போகிற அனிமேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்னது டீமான் ஸ்லேயர் கொலாபரேஷன் ஒரு அனிமேஷன், அதுக்கப்புறம் ட்ராப்னு ஒரு அனிமேஷன். இது வந்து பார்த்துக்கோங்க எல்லா அனிமேஷனுமே தரமாக இருக்குது. அதாவது எனக்கு வந்து இந்த டீமான் ஸ்லேயர் அனிமேஷன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கன் கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். 4A1 பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பேர் டாப்பு EOM4A1 அவைலபிளுங்க. பார்த்துக்கோங்க. AK பார்த்துக்கிட்டிங்கன்னா 4வது லெவலு, ட்ராகன் AK ஆல்சோ அவைலபிளுங்க. அப்புறம் M14க்கு ஒரு நீட்டான ஸ்கின் இருக்குது. ஸ்கேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5வது லெவலு. க்ரோஸாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 4வது லெவலு, லெஜெண்டரி ஸ்கின் நிறையா இருக்குது. ஃபேமஸ் 4வது லெவலு, அப்புறம் லெஜெண்டரி ஸ்கின் ஒன்று இருக்குது. XM8 வந்து 5வது லெவலு. அதுக்கப்புறம் வந்துட்டு A94 5வது லெவலு. இன்குபேட்டர் A94 அவைலபிளுங்க. அதாவது ஆகு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லெஜெண்டரி ஆகு இருக்குது. பேராஃபில் பார்த்திங்கன்னா புக்கு பேராஃபில், இது வந்து தரமான பேராஃபில். அப்புறம் ஈவோ பேராஃபில் ஆல்சோ 4வது லெவலு. இன்குபேட்டர் ஆல்சோ அவைலபிள். அப்புறம் உட்பேக்கர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6வது லெவலு. போன ஐடி மாதிரியே இது வந்து டிட்டோவாக இருக்குங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது டிட்டோவாக இல்லை, சிமிலராக இருக்குங்க. ஓகேவா. M60 பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் M60, இது வந்து தரமான M60. UMP டாப்பு. அதுக்கப்புறம் UMP வந்து மேக்ஸில் ஒன்று இருக்குது. அப்புறம் இன்குபேட்டர் 3rd 4th தெரியல, அதில் ஒரு UMP இருக்குது. இன்குபேட்டர் எனக்கு வந்து இந்த இன்குபேட்டர் டாப் UMP வந்து ரொம்பவே பிடிக்குங்க. அப்புறம் MP5 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ மீன். அப்புறம் வந்துட்டு MP5 வந்து 4வது லெவலு. கோப்ரா MP40 மேக்ஸுங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. P90க்கு ஒரு லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது. தாம்சனுக்கு கலர் மாறுற தாம்சன் இருக்குது. அப்புறம் ஈவோ தாம்சன் 1வது லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்குபேட்டர் தாம்சன் ஆல்சோ அவைலபிளுங்க. அப்புறம் விக்டருக்கு ஒரு நார்மலான ஸ்கின். M60க்கு ஒரு இன்குபேட்டர் ஸ்கின்னுங்க. இன்குபேட்டர்னு தெரியல, இன்குபேட்டர் இந்த மாதிரி தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பைசன் வந்து லெஜெண்டரி ஸ்கின் அவைலபிள். M10க்கு இந்த ஒரு தரமான M10 ஸ்கின் இருக்குங்க. M187 மேக்ஸு, இது வந்து தரமான M187 தான். 2 அடியில் வந்து எனிமி வந்து மண்டையை போட்டுருவோம். ட்ரோவனுக்கு ஒரு லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது. ஏடோலியும் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏடோலியும் என் பர்சனல் அக்கௌண்ட்டில் இருக்குது. இன்குபேட்டர் டாப் ஏடோலியும் ஆல்சோ அவைலபிள். அதுக்கப்புறம் 3rd ஏடோலியும் ஆல்சோ, 3rd லாஸ்ட்டாக தெரியல, அது ஆல்சோ அவைலபிள். கார்னெட்டுக்கு ஒரு லெஜெண்டரி ஸ்கின். G18க்கு இது வந்து தரமான ஸ்கின்னு. அப்புறம் ஒரு லெஜெண்டரி ஸ்கின் ஆல்சோ அவைலபிள். இதுக்கெல்லாம் வந்து ஸ்கின் இருக்குங்க. இந்த கண்ணுக்கெல்லாம் ஸ்கின் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். கல்லு போன வீடியோ 6 நிமிஷம் தானே போட்டேன். இந்த வீடியோ எதுக்குடா 8 நிமிஷம் போட்டேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஐடியில் வந்து இருக்கிறத வந்து உங்களுக்கு நான் அப்படியே காட்டிடணும். எப்படி சொல்கிறது, மற்றவங்களாட்ட வந்து நம்ம எதையுமே மறைச்சி ஒழிச்சு எதையும் காட்ட வேணாம். இருக்கிறத அப்படியே காட்டுறேன். உங்களுக்கு அக்கௌண்ட் பிடிச்சிருந்தா நம்மள்ட்ட வந்து பேசுங்க. அதுக்கப்புறம் ஃபிஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 ஃபிஸ்ட் ஆல்சோ அவைலபிள். ஒரு ஃப்ரோசன் ஃபிஸ்ட்டு, அப்புறம் இந்த சங்கிலி ஃபிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இதுவும் வந்து இந்த 3 ஃபிஸ்ட்டுமே தரமாக இருக்குங்க. கிரனேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புக்கு, அதுக்கப்புறம் க்ளோவால் வந்து புக் வந்து அந்த புக்கு இதாங்க ஹைப்பர் புக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஹைப்பர் புக்கு தான், இதுவுமே ஹைப்பர் புக்கு தான். அதுக்கப்புறம் வந்து கலர் மாற க்ளோவால் 2 இருக்குது. அப்புறம் பன்னி க்ளோவால் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒரு பூயா பாஸ் க்ளோவாலும் ஒன்று இருக்குங்க, நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கன்னோட கேலரி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. கேலரி பார்த்திங்கன்னா இதாங்க, இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து எண்டிங் வந்துட்டு வாங்க. இந்த அக்கௌண்ட் யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்டில் இருக்குது, ஜாயின் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து பேசுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸில் இருக்காது, ரொம்பவே கம்மிங்க. அதுவும் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து இப்போ நம்ம கையில் தான் இருக்குது. இந்த அக்கௌண்ட் யாருக்காவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து குரூப் லிங்க் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், கமெண்ட் பாக்ஸில் குரூப் லிங்க் இருக்குது, தொட்டு ஜாயின் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பேசுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் தான் வேணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது அக்கௌண்ட் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணுனாலும் ஓகே, நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ்.